மீனராசி நேயர்களே, கர்மா பலன் 2026 மீனராசிக்கெல்லாம் எப்படி இருக்குது? உத்திரட்டாதி, புரட்டாதி, அதே போல் ரேவதி எல்லாம் எப்படி? மீனராசி வாழ்க்கையிலும் சரி, மற்ற விஷயத்துலையும் சரி, நிறையா பிரச்சனைகள்லாம் எதிர்கொண்டு தான் இருக்காங்க. சில பேருக்கு வசதி, பணம், சில விஷயங்கள்லாம் இருக்கும். அண்ணன் தம்பி பாசம், சில விஷயங்கள் எல்லாமே சில பேருக்கு எல்லாமே இருக்கும். ஆனால் கிடைக்க வேண்டிய விஷயங்கள் கிடைக்க வேண்டிய நேரத்தில் கிடைக்கல. அதுதான் உண்மை. இதெல்லாம் தான் இப்போ இன்றைக்கி மீனராசி இன்றைக்கி பெரிய பெரிய பிரச்சனைகள் இதெல்லாம் தான் இருந்துருக்கு. ஃபேமிலி பேர்டன் அதிகமாக இருக்குது. என்ன பண்ணுறது? ஒரு விஷயத்தில் பார்த்திங்கன்னா கமிட்மெண்ட்ஸு சில விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் எல்லாத்தையும் தான் பார்க்கணும். கரியர் கன்ஃபியூஷன் இருக்குது சில பேருக்கு. என்னடா இருக்குது, என்னடா பண்ணலாம்? நல்ல கர்மா உங்கள் வாழ்க்கையில் புதிய ஒளியை கொண்டு வரலாம். நிறையா நல்ல விஷயத்தை கொண்டு வரலாம். அப்போ நீ செல்ல வேண்டிய ஆலயம் எங்கே போகலாம்? உன்னுடைய கர்மா பலன் குறைய, கர்மாவுடைய நம்ம என்ன கர்மமோ போ அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த கர்மா பலன் குறைய ஆதித்யம் அம்பிகாம் விஷ்ணும் கணநாதம் மகேஸ்வரம் பஞ்சதெய்வான் ஸ்மரேன் நித்யம் சர்வ பீடார்த்த சித்தையே சோமம் ஆனந்த சம்பூதம் சோமார்க்க கிருதசேகரம் தட்சிணாபி முகம்மந்தே தட்சிணாமூர்த்தி மாசரையே. குரு துணை, குரு வாழ்க, இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் மக்கள் ஜோதிடர் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டால், நம்ம நிறைய விஷயங்கள், நிறையா ஆன்மீகத்தில், ஜோதிடத்தில், இது மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த உலகத்தில் ஒரு விஷயம் இருக்குது. அதில் ஒன்று தான் பார்த்திங்கன்னா கர்மா பலன் அப்படின்னு சொல்லுவாள். அதாவது இந்த கர்மா பலன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மிக 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 ஒவ்வொருடைய ராசிக்கும் மிகவும் முக்கியமானது அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கக்கூடியது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கர்மா இருக்குது. ஒவ்வொருத்தர் ஒரு ராசிக்கு ஒரு கர்மா இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கர்மா இருக்குது. அந்த கர்மா என்ன? செய்த புண்ணியம் ஒரு நாளும் காக்கும். ஏதாவது ஒரு நாள் செய்த புண்ணியம் ஒரு நாள் காக்கும். செய்த பாவம் ஒரு நாள் தேடி வரும். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். செய்த பாவம் ஒரு நாள் தேடி வரும். தேடி வரும்னா எப்படி நமக்கு தேடி வரும் அப்படின்னு சொன்னால், நமக்கு எல்லாமே இருக்கும். சில பேருக்கு எல்லாமே இருக்கும், ஆனால் தனக்கான ஒரு லைஃப் அப்படின்னு வரும்போது, வாழ்க்கை அப்படின்னு வரும்போது அவங்க அதை முழுமையாக வாழ்ந்தார்களா? அதாவது நன்னா வந்துட்டே இருப்பாள். திடீர்னு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், ஒரு தொழிலில் 20 வருஷமே வேலை பார்த்துட்டு இருப்பான். திடீர்னு அந்த வேலையில் அவனுக்கு பிரச்சனையாகி அந்த மாதிரி ஒரு விஷயம். தொழிலில் பெரிய பெரிய முதலீடு போட்டு நல்ல லெவல், ஹை லெவலில் வருவான். திடீர்னு அந்த லெவலே குறைஞ்சி போகிறது. குழந்தை பாக்கியமே இல்லாமல் இருக்கிறது. திருமணமே நடக்காமல் இருக்கிறது. சொத்து வழியில் சொத்து பறி போகிறது. 4 வீடு இருக்குதுன்னு சொன்னால் 3 வீடை விற்றுட்டு ஒரு வீட்டில் நல்ல வசதியாக இருந்து சாதாரண இடத்துல இருக்கிறது. ஒரு சில தவறான கருத்துக்களால், தவறான சில விஷயங்களால், தவறான சில விஷயத்தினால குடும்பத்தில் அமைதி இழந்து, உடல்நிலை பாதிக்கப்பட்டு, நல்லா இருந்த உடம்பு திடீர்னு பைபாஸ் சர்ஜரி, திடீர்னு ஏதாவது ஒரு விஷயம், திடீர்னு ஒரு பிரச்சனை, துர்மரணம் அடைதல். ஒரு குழந்தை, ஒரு கல்யாணம் பண்ணுறாங்க, ஒரு குழந்தை, கணவன் மனைவி, திடீர்னு அந்த குழந்தை அபார்ஷன் ஆகுது. பிறந்த குழந்தைய ஹாஸ்பிட்டலில் 45 நாள் 50 நாள் அந்த சிசு 1 வருஷமெல்லாம் இருந்து கஷ்டப்பட்டு அந்த குழந்தை அந்த அப்சர்வேஷனில் வச்சுருப்பா. வருமா, வீட்டுக்கு வருமா, போராட்டங்கள், மன போராட்டங்கள் நிறையா இருக்கும். அப்போ இதுக்கெல்லாம் என்னன்னு கேட்டால் கர்மா பலன் அப்படின்னு சொல்கிறீங்க. என்ன? அதுதான் நம்மளுடைய கர்மா, நித்திய கர்மா அப்படிங்கிறது. அந்த கர்மா வேலை செய்கிறது, அந்த கர்மா எப்படியெல்லாம் வேலை செய்கிறது, அந்த கர்மா எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் உண்மை. காலச்சக்கரம் சொல்லுவாள். ஒரு நாள் அப் டவுன்ஸுன்னு சொல்லுவோம். அதாவது இந்த காலச்சக்கர திசை வேகமாக சுற்றின்னு இருக்கும், வேகமாக சுற்றக்கூடியது. அப்படி இருக்கிறதுல இந்த கர்மா பலன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நீ செய்யக்கூடிய விஷயந்தான் உனக்கு எல்லாமே. நீ புண்ணியம் பண்ணியிருந்த, புண்ணியம் செஞ்சு புண்ணியமான சில விஷயங்கள்லாம் பண்ணியிருந்தால் உனக்கு எல்லாமே நன்னா இருக்கும். இந்த கர்மா பலனில் நான் சொல்லக்கூடியது இந்த மேஷ ராசியிலிருந்து மீனராசி பர்யந்தம் நான் சில விஷயங்கள் சொல்கிறேன். என்ன விஷயம் அப்படின்னு கேட்டால், முக்கியமான சில ஆலயங்கள் சொல்கிறேன். இந்த கர்மா பலன் தீரக்கூடிய ஆலயமாக சொல்கிறேன்.
ஒரு ராசிக்கும். அதாவது இப்போ மேஷ ராசின்னு சொன்னால் நேரம் கிடைக்கும்போது, உங்களுக்கு அந்த பக்கம் போகக்கூடிய நேரம் கிடைக்கும்போது உங்களுடைய கர்மா பலன் அந்த கோவிலுக்கு போய் பண்ணிட்டு வாங்க. அப்போ இவங்களுடைய கர்மா பலன் என்ன அப்படிங்கிறத முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வாங்க, மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரை கர்மா பலன் என்ன அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா பார்ப்போம். கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் என்னென்ன விஷயங்கள் நடுவுலையும் நான் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது. மீனராசி நேயர்களே, கர்மா பலன் 2026 மீனராசிக்கெல்லாம் எப்படி இருக்குது? உத்திரட்டாதி, புரட்டாதி, அதே போல் ரேவதி எல்லாம் எப்படி இருக்குது? புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவன் பூர்வ ஜன்மம் புண்ணியம் செய்தவன். உத்திரட்டாதியில் பிறந்தவன் ஊர் சுற்றுபவன். ரேவதியில் பிறந்தவன் ஓரளவுக்கு கொஞ்சமாவது பரவாயில்ல. சரி, செவனேன்னு நான் வாட்டுக்கு தானடா போயிட்டுருக்கேன், நான் யார் ரொம்ப தும்புக்காவது போனேன்னா அப்படிங்கிற மாதிரியான மனநிலை தான் இன்றைக்கி மீனராசிக்கு. ஏன்னு கேட்டால், இன்றைக்கி மீனராசி வாழ்க்கையிலும் சரி மற்ற விஷயத்துலையும் சரி நிறையா பிரச்சனைகள்லாம் எதிர்கொண்டு தான் இருக்காங்க. சில பேருக்கு வசதி, பணம், சில விஷயங்கள்லாம் இருக்கும், அண்ணன் தம்பி பாசம், சில விஷயங்கள் எல்லாமே சில பேருக்கு எல்லாமே இருக்கும். ஆனால் கிடைக்க வேண்டிய விஷயங்கள் கிடைக்க வேண்டிய நேரத்தில் கிடைக்கல. அதுதான் உண்மை. அதனால் அதாவது மணி லீக்கேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எதிர்பாராத செலவுகள் அல்லது பணம் திரும்ப வராத நிலை சில பேருக்கு இது மூலமாக இருக்குது, கர்மாவால் இருக்குது. ஃபால்ஸ் அக்யூசேஷன் சொல்லுவாங்க. அதாவது செய்யாத தவறுகளுக்கு கூட விளக்கம் அளிக்க வேண்டிய சூழ்நிலை வரலாம். தப்பே நீ செய்யலை, நீ தான் தப்பு செஞ்ச, விளக்கத்தை சொல்லுன்னா நீ என்னத்தை விளக்க சொல்லுவ? உண்மை. அதாவது குருடனை போய் ராஜமொழி முடியும்னா அவன் எங்கேருந்து முடிப்பான்? குருடனை போய் ராஜமொழி முடியும்னா அது போல தான் இதுவும். ஒரு தவறு செய்யாத ஒரு கூட விளக்கத்தை சொல்லி அவன் என்னத்தை விளக்கம் சொல்லுவான்? இதெல்லாம் தான் இப்போ இன்றைக்கி மீனராசி இன்றைக்கி பெரிய பெரிய பிரச்சனைகளில் இதெல்லாம் தான் இருந்துருக்கு. ஃபேமிலி பேர்டன் அதிகமாக இருக்குது. என்ன பண்ணுறது? ஒரு விஷயத்தில் பார்த்திங்கன்னா கமிட்மெண்ட்ஸு சில விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் எல்லாத்தையும் தான் பார்க்கணும். கெரியர் கன்ஃபியூஷன் இருக்குது சில பேருக்கு. என்னடா பண்ணலாம் அப்படின்னு. சில பேருக்கு பார்த்திங்கன்னா தவறான பழக்கங்கள் அல்லது அளவுக்கு மீறிய சார்புகளால் பாதிப்பு ஏற்படலாம். அதாவது அடிக்ஷன் ரிஸ்க் அப்படின்னு உண்டு. கொஞ்சம் பார்த்து இருங்க. என்ன செய்யணும், எப்படி பண்ணணும், சில விஷயங்களை கொஞ்சம் பார்த்து இருங்க. அலர்ஜி இஷ்யூ இருக்குது, எமோஷ்னல் ஸ்ட்ரெஸ் இருக்குது, அதே போல் லோ இம்யூனிட்டி இருக்குது, அதே போல் சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது, ஃபுட் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் இந்த கர்மாவோடு சேர்ந்து ஒன்று இவ்வளோ நாள் இல்லைன்னா சில பேருக்கு வரும். இவ்வளோ நாள் வேறு விஷயங்கள் நடந்துட்டுருக்கா. இப்போ நடக்கிறது என்ன உங்களுக்கே தெரியும். நமக்கு இப்போ ஜென்ம சனி நடக்கிறது. அப்போ நம்மளுடைய கர்மா எப்படி இருக்கும், நம்மளுடைய கர்மா எந்த அளவுக்கு நமக்கு வேலை செய்யும் அப்படிங்கிறதும் நமக்கு உண்டு. அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். நெகட்டிவ் அட்மாஸ்பியர், சில நேரங்களில் மன அமைதி இல்லாத உணர்வு ஏற்படலாம். ட்ரீம் டிஸ்டர்பன்ஸ், சில அமைதியற்ற கனவுகள், சில தூக்கமின்மை அனுபவிக்கும். கெட்ட கனவுகள் அதிகமாக வரும் சில பேருக்கு. டக்குன்னு சடனாக எதிர்ப்பு, என்னடா இது ஒரு கெட்ட கனவாக இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோ. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்னொரு விஷயம் என்ன, யாரையும் கண்மூடித்தனமாக நம்பாத. கூடியமான வரைக்கும் தவறான பழக்க வழக்கங்கள்லேருந்து வெளியில் வந்துரு. அதே போல் யாரை நம்பக்கூடாதுங்கிற மாதிரி சில விஷயங்கள் கரெக்டாக பார்த்துக்கோ. உங்கள் கருணை உங்கள் பலவீனம் அல்ல, அது உங்கள் மிகப்பெரிய பலம். ஆனால் உங்கள் கருணையோடு சேர்த்து விவேகத்தையும் காக்கும் பொழுது நல்ல கர்மா உங்கள் வாழ்க்கையில் புதிய ஒளியை கொண்டு வரலாம், நிறைய நல்ல விஷயத்தை கொண்டு வரலாம். அப்போ நீ செல்ல வேண்டிய ஆலயம் எங்கே போகலாம்? உன்னுடைய கர்மா பலன் குறைய, கர்மாவுடைய நம்ம என்ன கர்மமோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த கர்மா பலன் குறைய ஸ்ரீ நீர்புத்தூர் சிவன் ஆலயம், ஸ்ரீ நீர்புத்தூர் சிவ ஆலயம் அப்படிங்கிற இடம் இருக்குது. அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தால் உனக்கு சிறப்பு. போயிட்டு வா. அப்படி இல்லைன்னா இந்த மதுரையில் சொல்கிறாங்கல்ல மகாலிங்கேஸ்வரமா, சுந்தரலிங்கம் மகாலிங்கம்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மலை மேல் இருக்கக்கூடியது, அங்கே கூட உங்களுக்கு டைம் கிடச்சதுன்னா போயிட்டு வாங்க. ஆனால் அந்த கர்மா அப்படிங்கிறது தீரணும். நம்மளுடைய வாழ்க்கை கர்மா அப்படிங்கிறது, இன்றைக்கி நீ வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை சிறப்பான வாழ்க்கையாக அமோகமாக இருந்துட்டா வாழ்த்துக்கள். இதே நீ கஷ்டப்படுற, தடுமாறுற, இன்றைக்கி நீ ஒரு சூழ்நிலையில் இருக்கன்னா உன் கர்மா அறிந்து செயல்படு. வாழ்க வளமுடன். இதுவரையில் நாம் பார்த்தது பொது பலன்கள் மட்டுமே. கர்மா பலனில் 12 ராசிக்கான இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு இதுதான் கர்மா, இந்த கர்மாவை நீ இது பண்ணிக்கணும் அப்படிங்கிறது நம்ம பார்த்தது. ஒரு பிரச்சனைகள் இருக்குது, அதுக்கான விஷயங்கள் நம்ம பார்த்தது. மேலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய சுய ஜாதகத்தை அனுப்பி கொடுத்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துக்கணும்.
நம்ம என்னெல்லாம் நான் பார்க்குறேன் அப்படிங்கிறதையும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். மருத்துவ ஜோதிடம் நான் பார்க்குறேன். என்னென்ன ஹெல்த் இஷ்யூஸ், மருத்துவ ஜோதிடம் பார்க்குறேன், ஜாதகம் பார்க்குறேன், திருமண பொருத்தம்ங்கிறது பார்க்குறேன். அடுத்ததாக வாஸ்து, எண் கடிதம், அதே போல் ராசி கற்கள், கைரேகை, பிரஷ்னம் என்று சொல்லக்கூடிய பிரஷ்னம் சொல்லுவோம். கேரளா பிரஷ்னம் சொல்கிறோம் இல்லையா? அந்த பிரஷ்னம்ங்கிறது என்னன்னு கேட்டால் தற்கால பிரஷ்னம், தாம்பூல பிரஷ்னம், குலதெய்வ பிரஷ்னம், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அஷ்டமங்கல பிரஷ்னம், தேவ பிரஷ்னம், இதெல்லாம் பார்த்துட்டுருக்கேன். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான ஹோமங்களும் செய்யப்படுகிறது. இவங்களுக்கு இன்ன ப்ராப்ளத்துக்கு ஹோமம் பண்ணினா இவங்களுக்கு இது சிறப்பு, அதை நம்ம எப்படி பண்ணணும், எந்த நாளில் பண்ணணும், எந்த நேரத்து இந்த ஹோமம் பண்ணினா ஒரு ஹோமம் பண்ணினா நமக்கு அதுக்கு கை கொடுக்கணும். அந்த ஹோமத்துடைய விஷயம் நமக்கு நிறைய கை கொடுக்கணும். என்ன மாதிரி நம்ம பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. உங்களுக்கு எதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு நம்பரில் நீங்கள் கால் பண்ணி நீங்கள் பேசணும்னு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை உங்களுக்கு இதில் நீங்கள் ஏதாவது நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. நீங்கள் ஃபோன் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். சுபம்.